கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த மாலை வேளையிலும் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக்கொண்டு இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தின் தலைப்பு என்னன்னாக்கா, நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய பேச்சுகள் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோன்றதை பற்றி பார்க்கலாங்க. எனக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிறிஸ்துவ அறியாத காலத்தில் நம்ம எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம், எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம், எப்படின்னு சிந்தித்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவ அறிந்த பிறகு நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்குது, செயல்கள் எப்படி இருக்குதுன்றது பார்க்கலாம். ஒரு தொடக்கம் வசனத்தை ஒன்று படிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1லேருந்து ஒரு 6 வரைக்கும் படிப்போம். எரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா நாணத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். மூடன் நாணத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோட நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாழ்கிற ஆற்றை போல் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மூடன் எப்படி இருக்கிறானுக்கா, அவனுடைய சொந்த இஷ்டமாக தான் நடந்துட்டு இருப்பான். அநேக நேரத்தில் அநேக இடத்துல அவனுக்கு என்ன ஆகும், நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். எதுக்காகனாக்கா, தேவையில்லாத விஷயத்துலலாம் போய் என்ன பண்ணுவாங்க, தலையிடுவாங்க. அப்போ தலையிடும் போது என்ன ஆகுது, அந்த பேசுகிற வார்த்தைக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இருக்காது. அங்கே போய் இது எல்லாத்தையும் தலையிட்டுனே இருந்தாக்க என்ன ஆகும், தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அப்போது நம்ம கிறிஸ்துவ அறிந்திருக்கிற நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். கீழே அடிப்படைங்க இன்னொரு யோசனை. மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். அதுதாங்க என்னன்னாக்கா, ஞானத்தின் ஊற்று எப்படி இருக்குனாக்கா, பாய்கிற ஆற்றை போல இருக்குனாக்கா, அது ஓடிக்கினே இருக்கும். அப்போ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஞானம் நம்மளுக்குள்ளே வந்துச்சுனாக்கா, நம்ம எப்படி இருக்கோம்னாக்கா, ஒரு கிறிஸ்துவம் என்ற பேர் நம்மளுக்குள்ளே இருக்குங்க. நம்ம மூடனை போல் இருந்தாக்கா என்ன இருக்கும், ஒரு ஆழமான கிணறு போல் நம்மளோட சிந்தனைகள், செயல்கள்லாம் இருக்கும். எதுக்குமே புரோஜனம் இல்லாத இருக்குன்றது நம்ம பார்க்குறோங்க. புரியுதுங்களா? ஆயிடுச்சுங்களா அந்த வருஷம்? ஓகே. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கிறிஸ்துவ அறிந்திருக்கிற காலத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், இப்போது நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ என்னென்னா, நம்ம எங்கே பேசணும், எதுக்காக பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கலாம். ஒரு வசனம் படிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாமல் இருப்பீர்களாக. இங்க என்ன சொல்றாருனாக்கா, கிறிஸ்துவ ஏத்துக்கின பிறகு நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க, உபத்திரம் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, கஷ்டம் இருக்குது. ஆனா என்ன சொல்றாருங்க, நம்மளுக்கு நீங்க போதகர் ஆகாத இருக்கணும்ன்றாரு. ஆனால் கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கணும், கிறிஸ்துவ போல் நடந்துக்கணும். போதகர்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம போதிக்கிறதுக்கு எப்போ ஆரம்பிச்சிட்டோமோ உலகம் நம்மளை என்ன பண்ணோம், நோக்கி பார்த்துட்டு இருக்கோம், கவனிக்கும். நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புலாம் பாயிண்ட்டுங்களில் கவுண்டிங் ஏறினே இருக்கும் நம்மளுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, போதகர் ஆகாத இருங்கன்றாரு. ஆனால் எல்லாரும் போதகரை போல் நடந்துக்குங்க, உங்களுடைய வாழ்க்கையை போதகரை போல் மாற்றிக்குங்கன்றாங்க. எதுக்காகன்னா, எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய சீசனுங்க தான். இப்போ நம்ம எல்லாமே யாருங்க, நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்டுன்றோம். புரியுதுங்களா? நம்மளுடைய டீச்சர் யாருங்க, நம்மளுடைய டிஎஸ்பி வரவன்பதர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர்கிட்ட நம்ம என்ன கற்றுட்டு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ன நம்மளுக்கு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை வந்து சீஷருங்க பைபிள் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாருங்க, நம்மளுடைய பிரதர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இப்படி தான் நம்ம வாழணும், இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வாழணுன்றது நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாரு. அதை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோங்க. நம்ம கற்றுன்னு அது மாதிரி நம்ம நடந்துட்டு இருக்கிறோமா, இல்லை கேட்டுட்டு விட்டுட்டு வரோமா? புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நம்ம ஏறக்குறைய போய் 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சுன்றோம். நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்குது புரிஞ்சுங்களா? ஆரம்பத்தில் வந்ததுக்கும் இப்போத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, கொஞ்சமாக மாற்றுதல் இருக்குதா, இல்லை நம்ம அப்படியே தான் இருக்கிறோமா, இல்லை நம்ம அக்கம் பக்கம் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஏன்னா இயேசு கிறிஸ்து கேட்குறாரு இல்லையா, என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க, நீ போதகர்ன்றாங்க, உன்னை குருன்றாங்க, உனக்கு தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களாம் சொல்கிறாங்கப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் கூடயே இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், இயேசு கிறிஸ்து கூடயே இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருக்கிறோம்,
அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? அப்போ அவர் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? ஒரு வசனம் படிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36, 37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அதுதாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷர்கள் பேசும் வீணான வார்த்தைகள்ல ஒரு நாள் என்ன ஆகுதுங்க? கணக்கு கொடுக்கணும். அப்போ ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வார்த்தையால தான் நீ நல்லவனா இல்லை கெட்டவனா, நீ நீதிமானா இல்லை இந்த உலகத்து மனுஷனான்றது கிளியராக என்ன ஆகிடும், தெரிஞ்சிடும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பேசுகிற பேச்சிலே என்ன பண்ணிவிடுவாங்க, ஒருத்தர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இவங்க யார், இவங்க எப்பேற்பட்டவங்க, இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னுட்டு. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்குதோ நம்ம சிந்தனைகளை போல தான் நம்ம செயலும் இருக்குன்றது நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? அந்த மனுஷருங்கன்னு சொன்னார் இல்லையா, அது சாதாரண மனுஷருக்கு, உலகத்து மனுஷருக்கு அல்ல. அது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ அறிந்திருக்கிற மனிதர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்றதை நம்ம பார்க்கணும். இன்னொரு வசனம் படிங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோதானா? அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க? தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய என்ன பண்ணார், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்து கொண்டு இருந்தார். இவர் நினச்சிருந்தாருனாக்கா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்துக்கு என்ன வந்திருக்காதுங்க, மீட்பு வந்திருக்காது, ரட்சிப்பு வந்திருக்காது. அப்போ என்ன பண்ணுனாக்கா, இன்னைக்கு நம்மளும் வாழ்கிற வாழ்க்கை நாட்களில் எவ்வளோ வருஷம் வாழ்கிறோம், எவ்வளோ நாட்கள் வாழ்கிறோம் நமக்கு தெரியாதுங்க. அந்த வாழ்கிற நாட்கள் தேவனுக்கு பிரியமான நாட்களாக இருக்குதா அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கணும். இன்னொரு வசனம் படிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு விவாகம் பண்ணுறது நல்லது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய விஷயங்கள் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நல்லது கெட்டது அப்போ தான் என்ன பண்ண முடியும். ஒரு மனுஷனை நார்மலாக இருக்கிற மனுஷன் வந்து கல்யாணம் ஆகும்போது தான் ஒரு பொறுப்பு வரும் அவங்களுக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பொறுப்பு இல்லாத சுற்றிட்டு இருப்பாங்க. அவனுக்கு ஒரு கால் கட்டு போடு, அவனுக்கு ஒரு பொறுப்பு வந்துடும் அப்படின்றது என்னத்துக்கு. அப்போ தான் ஒரு பொறுப்பு வரும், அவர் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு. இது விவேகம் பண்ணாத இருக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தேவனுக்காக நம்மளை அர்ப்பணிச்சிட்ட பிறகு தேவனுக்காக நம்ம முழுசாக வாழணும். இல்லைன்னா நம்ம வாழாமல் என்ன பண்ணலாம், கல்யாணம் ஆகிட்டு. ஏன்னா அப்போஸ்தலருங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு இருக்கிறவங்க தான். கல்யாணம் ஆகாத இருந்தாங்க. அப்போஸ்தலர் பவுல் மட்டும் தான் கல்யாணம் ஆகாத இருந்தார். மீதி எல்லாரும் 99% கல்யாணம் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு தெரியும் குடும்பத்துக்காக என்ன பண்ணணும், ஒலிக்கணும், குடும்பத்துக்காக வலிக்கணும். முழு நேரம் அவங்களால என்ன பண்ண முடியாது, ஊழியத்தை செய்ய முடியாது. அதுக்காக அந்த வார்த்தைகளை நம்ம அங்கே சொல்கிறது பார்க்குறோங்க. இன்னொரு வருஷம் படிங்க. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அதாங்க இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாருன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இறந்து போகவ தேடவும் நம்மளை ரட்சிக்கவும் தான் வந்தாரு. அப்போ என்னன்னாக்கா, ஆதாம் கிட்ட இருந்த சொந்தத்தை என்ன பண்ணிட்டோம், நம்ம இழந்து போயிட்டு இருந்தோம். ஆதாமுக்கும் நம்மளுக்கும் ஒரு அதான் இப்போ ஆதாமுக்கு நம்மளுக்கும் வெறும் இது மட்டும் தான் இருக்குதுங்க. என்னது, மனுஷ சிந்தனையில் இருக்கிற, மாம்சத்தின் சிந்தனையில் இருக்கிற விஷயம் மட்டும் தான் இருக்குது. தேவனுடைய சிந்தனை, தேவனுடைய ஆவியெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஆதாம் அவங்க இழந்துட்டாரு. அப்போ ஆதாமுக்கும் தேவனுக்கும் என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய ஒரு இடைவெளி வந்துடுச்சு. அந்த மீட்பு வரதுக்காக தான் என்ன பண்ணார் தேவன், இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்மளை
எடுத்துக்கிறதுக்காக அங்கே அனுப்புறதை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் ஆதாமுக்கும் அங்கே ஒரு பிரிவு வந்துச்சு. ஆதாமுடைய சங்கதியாக இருக்கிற நம்மளுக்கும் என்ன ஆயிடுச்சுங்க, அந்த பிரிவு அப்படியே இருக்குது. இன்னும் நம்ம என்ன பண்ணல, தேவன் கிட்ட போய் சேர முடியல. அதுக்காகத்தான் என்ன பண்ணாருங்க, இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. அப்போது நம்ம ரட்சிக்கப்படணுன்றதுக்கு தான் என்னவா இருக்குது, பிதாவுடைய சித்தமாக இருக்குதுன்றது நம்ம உணரணும். நம்ம இன்னொரு வசனம் படிங்க, யாக்கோபு 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அது என்னன்னாக்கா, நம்ம எல்லாரும் என்ன ஆகிட்டு இருக்கிறோம்னாக்கா செல் தவறுகளாக ஆகிட்டு இருக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்கிறோம், வரோன்றோம், வராத போயிடுறோம், செய்கிறோன்றோம், செய்யாத போயிடுறோம். அப்போ என்னன்னாக்கா, ஒரு சொல்ல கரெக்டாக காப்பாற்றுறவன் என்னவா இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முழு மனுஷனாக இருக்கிறான், பூர்ண புருஷனாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, ஒரு முழு மனுஷன். நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்ற சிந்தனையில் கொண்டு இருக்குவாங்க. அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, தேவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குதா, இல்லை இந்த உலகத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா, நம்ம சொல் தவறி கொண்டிருக்கிறோமா, இல்லை சொல் தவறாத இருக்கிறோமான்றதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதில் 26வது வசனம் படிங்க, 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் 26. யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அதுதாங்க என்னன்னாக்கா, முதல்ல நம்ம என்ன பண்ணுங்க, நம்மளுடைய நாவை அடக்கணும். அப்போ தான் தேவ பக்தி நம்மளுக்குள்ளே நிலைச்சி இருக்கும். நம்ம நாவை அடக்காத நம்ம போயிட்டாக்கா, தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பேசி கொண்டு இருந்தாக்கா, நம்ம கிறிஸ்துவாக இருந்தும் புரோஜனம் இல்லைன்றது நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? யாக்கோபு 1:19 படிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள். இது ஒரு கிறிஸ்துவோடைய கேரக்டருங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், கேட்குறோம் அப்படின்னா அது கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கணும். புரியுதுங்களா? ரெண்டாவது, பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும். நம்ம எந்த இடத்துல பேசுகிறோம், என்ன பேசுகிறது பொறுமையாக இருக்கணும். மூணாவது, கோபத்துக்கு தாமதமாக இருக்கணும். நம்மளுக்கு என்ன வரக்கூடாதுங்க, சடார்னு கோபம் வரக்கூடாதுங்க. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்குறேன். இப்போ சபையில் பேசிகிட்டு இருப்போம், பிரதருங்கெல்லாம் அங்கே செட்டாக வருவார் ஒரு பிரதரு, க்ளீனாக கேட்பார் அவங்க என்ன பேசுகிறாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளீனாக கேட்பார் அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு. பேசிட்டு பிறகு அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறம் சொல்யூஷன் ஏதாவது சொல்லுவார். அப்படி இல்லை இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவார். எதுவுமே தெரியாத நம்ம சென்டரில் பேசிட்டாக்க என்ன ஆகிடும், அவங்க எதுக்கு பேசுகிறாங்க, ஏன் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க தெரியாத நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பேசக்கூடாது. அப்போ சில சகோதரர்கள் நான் பார்த்து என்ன பண்ண, நிறைய விஷயம் கற்றுட்டுருக்குறேன் நம்ம சபையில். இப்போ நம்ம 4 பேர் பேசுகிறோம்னாக்கா அந்த இடத்துல சிலர் எதுவும் பேச மாட்டாங்க. வயசில் பெரியவங்க, ரொம்ப அனுபவம் இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் சிலன்ட்ட கேட்பாங்க, நம்ம 3 பேர் என்ன பேசுங்கன்னு கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அப்படி இல்லை பற்றி நீங்கள் சொன்னது இல்லை, இப்படி பண்ணணும், இப்படி தான் பண்ணிக்கணும், அப்போ சரியாக இருக்கும். இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பேசுகிற பொறுமையிலே நம்மளுக்கு அவங்க ரூபத்தில் கிறிஸ்துவை பார்த்த மாதிரி இருக்குங்க. புரியுதுங்களா? நம்ம சகோதரங்களை நான் பார்க்கும்போது ஒருத்தர் அவங்க பேசுகிற விஷயம் பார்த்தாலே அவ்வளோ பொறுமையாக பேசுவாங்க. அப்போ இதுதான் கிறிஸ்துவோடைய கேரக்டரா, இதுதான் கிறிஸ்து வாழ்ந்தாரா, இப்படி தான் வாழ்ந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்க்கணும். கோபத்துக்கு தாமதமாக இருக்கு, கோபம் கொஞ்சம் லேட்டாக தான் வரணும். ஒரு சிலருக்கு என்ன ஆயிடுதுன்னா சடார்னு கோபம் வந்துடுது. அப்போ கோபம் வந்துடுச்சுனாக்கா அவங்க ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம மீட் பண்ணுறது, 1 ஹவர் 2 ஹவர் தான் மீட் பண்ணுறது. அந்த ஒரு 5 நிமிஷம் இதில் தான் என்ன ஆகுதுங்க, நம்மளுடைய கேரக்டர் அந்த இடத்துல மூலியமாக தெரியுது. நம்ம யார், நம்மளுக்குள்ளே யார் இருக்கிறாங்கோ, நம்ம எப்பேற்பட்டவங்கன்றது தெரியுதுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு டீ கடையில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு டீ குடிச்சுட்டு இருக்கோம். அப்போ அவங்க யாராவது நம்ம தெரிஞ்சவங்க வந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நாங்கள் டீ குடின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? எதுக்காக சொல்கிறோம்,
அந்த இடத்துல என்ன இருக்குது? டீ இருக்குது. நம்ம டீ குடிச்சுட்டு இருக்கோம். அப்போ சொல்லுவோம், வாங்க முதல்ல டீ சாப்பிட்டு போங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்மளுக்குள்ளே யார் இருக்கிறாங்க, நம்ம யாருடைய கைக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்றது சிந்தித்து பார்த்தாக்கா, நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் வாங்க பிரதர், இந்த மாதிரி எங்கள் சபையில் நல்ல சத்தியம் சொல்கிறாங்க, சத்திய வார்த்தைகள் இருக்குது, எங்கள் சபைக்கு வாங்க அப்படின்னு நம்ம யாருக்காச்சும் சொல்லியிருக்கிறோமா? புரியுதுங்களா? அப்போ என்னன்னா, ஒரு டீ கடையில் பார்த்தா நம்ம டீ சொல்லி கூப்பிடுறோம். நம்ம ஏன் கூப்பிட்றோம்? ஒவ்வொரு வேளை போகிறோம், டீ கடிக்க போகிறோம். அப்போ யாராவது கிடைக்கிறாங்க, வாங்க பிரதர் போய் அங்கே அந்த இடத்துல ஒரு டீ சாப்பிட்டுடலாம், அந்த இடத்துல டீ ரொம்ப நல்லா இருக்குது, நான் அன்றைக்கி குடிச்சிட்டு வந்தேன் சொல்கிறேன் இல்லைங்களா? ஏன்? அன்றைக்கி குடிச்ச ருசி நாக்கில் இருக்குது. அது குடிச்ச ஒரு 6 மாதம் ஆகிருக்கும். இருந்தாலும் நாக்கு அந்த ருசினாவது கரெக்டாக அங்கே போகுது, அந்த கடை கேட்கும் போகுது. அப்போது நம்ம இத்தனை வருஷமாக சத்தியம் கேட்டுருக்குற நம்ம ஏன் நம்ம கூப்பிட்றதில்ல? நம்ம அக்கம் பக்கத்தில், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம ஏன் கூப்பிட்றதில்ல? வாங்க, இந்த மாதிரி எங்கள் சபையில் தேவனுடைய வார்த்தைகள் பேசுகிறாங்க, சத்திய வார்த்தையை கொடுக்குறாங்க, அது ஜீவனுக்கு போகிற வழியாக இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது அப்படின்னு நம்ம அக்கம் பக்கத்தில் கூப்பிடணுன்னாக்கா முதல்ல நம்ம கரெக்டாக வாழணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தாலே என்ன பண்ணிவிடுவாங்க? வாங்க புரிஞ்சுக்கின்னு, இவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா. நம்ம வீட்டிலெல்லாம் டெய்லி கத்திக்கின்னு, சண்டை போட்டுக்கின்னு, திட்டிக்கின்னு, உலகத்தாரன்னு மோசமாக பேசிக்கின்னு நம்ம இருந்தாக்கா நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, நம்ம சாட்சி அவங்க எடுத்துக்கொள்ளப்படாது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்துவோடைய கேரக்டர் 3 கேரக்டரு முழுசாக நம்மளுக்குள்ளே இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறாரு. முதல்ல என்னென்னா, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்கணும். நம்ம இதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய கேரக்டராக இருக்குதுன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? இது கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறது. நீ ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறேன், இந்த மாதிரி என்ன பண்ண, உன்னுடைய கேரக்டரை மாற்று அப்படின்றாரு. இன்னொரு வசனம் படிங்க, யாக்கோபு 3:3. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். அதை இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளோ பெரிய ஒரு குதிரையை என்ன பண்ணுறோம்? கடிவாளம் போட்டு நம்ம கண்ட்ரோல், நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறோம். குதிரை ரேஸ் எல்லாம் போகிறவங்களுக்கு தெரியும். அது மற்றவங்களுக்கு அவ்வளோ சடன்னு அவ்வளோ இதுவாக தெரியாது. அது குதிரை ரேஸ் போகிறவங்க, இந்த குதிரை ஓட்டுறவங்க, இல்லை இந்த மாட்டு வண்டி ஓட்டுறவங்க, அவ்வளோ பெரிய வண்டியை வந்து என்ன அந்த இது கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரைட் சைடில் போகணுன்னா ரைட் சைடில் கொஞ்சம் இஸ்து பிடிப்பாங்க. அப்போ அந்த வாய்க்கிட்ட என்ன கொஞ்சம் வலிக்கும். அப்போது இந்த சைடில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு குதிரைக்கிட்ட நம்ம போய் குதிரை காதில் போய் பேச தேவையில்லை. ரைட் சைடில் போ, நீ லெஃப்ட் சைடில் போ, அங்கே நில்லு, இப்போ போ அப்படின்ற வச்சு பேச தேவையில்லை. அதுக்கு தான் அதுக்கு வாயுவில் இது போகிறது. அது கொஞ்சம் இஷ்டாலே அது புரிஞ்சுக்கும், ஓ நம்மள இப்படி போக சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு குதிரையே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வச்சுட்டு இருக்கிறோம்? புரிஞ்சுங்களா? நம்ம பேசுகிற விதம், நம்ம நடந்துக்கிற விதம், நம்மளுடைய கிறிஸ்துவனுடைய கேரக்டரை காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வாழ்க்கை என்ன இருக்கணும்? டோட்டலாக அவளோட சாயலுக்கு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, எலியாவும் எலியாசாவும் கதையை பார்க்குறோம் இல்லைங்களா? அவங்களுடைய கதையை பார்த்தா, அவர் எலியா வந்து குரு, எலியாசா வந்து சிஷ்யன். ஆனால் எலிசா சிஷ்யன். ஆனால் அவர் குரு பண்ண காரியத்தோட இவர் அதிகமாக பண்ணிட்டார். இவருடைய வாழ்க்கையில் கடவுளுக்காக அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாரு? அவர் ஃபுல்லாக தியாகம் பண்ணி அந்த ஏர் மாட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாரு? மறுபடியும் நான் வந்து ஏர் ஓட்டுறதுக்கு வரக்கூடாதுன்றதுக்கோசரம் அந்த மாடெல்லாம் வெட்டி இது பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போது அந்த லாஸ்ட் போகிற மூமெண்ட்டில் என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு இந்த மாதிரி உங்களுடைய ஆவி கொடுங்கன்னு கேட்குறாரு. எதுக்காக அப்படின்னா, தெரிஞ்சிச்சு அவருக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற நாட்கள் கொஞ்சம் தான், ஆனால் வாழ்கிற நாட்கள் நம்ம என்ன பண்ணோம்? உண்மையாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? குருவை போல ஆயிடுறாரு. இன்றைக்கி நம்மளுடைய குரு யாருங்க? இயேசு கிறிஸ்து. அப்போ குருக்கும் சிஷ்யனுக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குதுங்க? புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளாம் அந்த கூலி வேலை செய்கிறதுனால யாராவது ஒரு பையனை நம்ம கூட வச்சுக்குவோம் வேலை செய்கிறதுக்கு, ஹெல்ப்பிங், அது இது பண்ணுறதுக்கு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஒரு 6 மாதம் 1 வருஷம் நம்ம கூடயே அவன் செஞ்சுன்னு இருந்தானாக்கா, நம்மளே சொல்லுவோம், அந்த வேலையை அவன் செஞ்சிருவான், அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு. 10 வருஷமாக இருக்குது நம்மளுக்கு
10 வருஷம் 15 வருஷம் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லணும் இல்லையா? அவர் என்ன சொல்லிக்கிறாரு? ஒரு கடுகல்லுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து அந்தாண்ட போன்னு சொல்லணும் போயிடுவேன். ஒரு நாயை பார்த்து சொன்னாலும் நம்ம போகிறதில்ல இப்போ. புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் வந்து ஆதாம் வந்து ஒரு சிங்கத்தையும் புலியை பார்த்து உக்காரம் போனால் போகும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு நாயை பார்த்தாலும் அது போனால் போகிறதே இல்லை. அங்கேயே வேணும்னு உட்காந்துனே இருக்கு, வீம்புக்குன்னு உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்குள்ள விசுவாசம் இல்லையா, இல்லை விசுவாசம் அப்பப்போ வந்து போயிடுதா? ஏன்னா தேவனுடைய ஆவி நம்ம மேலே அப்பப்போ வருதுங்க. சில நேரத்தில் நம்ம உணர்றோம், சில நேரத்தில் அந்த ஆவி என்ன ஆகிடுதுங்க, நம்மளை விட்டு போயிடுது. புரியுதுங்களா? அது உணர்றீங்களா நீங்கள்? தேவனுடைய ஆவி சில நேரத்தில் வரும், புரியுதுங்களா? சில நேரத்தில் தேவனுடைய ஆவி நம்ம மேலே இருக்காது, அப்போ போயிடும். ஆனால் நம்ம அதே வழியில் போயினே இருந்தாக்கா தேவன் என்ன பண்ணுவாருங்க? அதான் தாகம் ஒன்று உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவேன்றார். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் பார்த்தேன் இல்லையா, ஒரு இறக்கிற கிணறு தான் சுரக்கும். நம்ம இறக்கிறதும் இல்லை, சுரக்கிறதும் இல்லை. அப்போ என்ன அர்த்தங்க? நம்ம இப்போ ஒரு வசனம் இருக்குது, அது எந்த வசனம் தெரியல. காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியதாகுது? இன்னும் பாலை கரைச்சி வாயில் ஊற்ற வேண்டியதாகுது. புரியுதுங்களா? அப்போது இந்த மூல உபதேசத்தை நம்ம என்ன பண்ணுக்கிறோம், கேட்டுக்கிறோம். ரத்தம் சிந்த அளவுக்கு என்ன ஆகல, முதிர்ச்சி ஆகலன்னு. அப்போஸ்தலருங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு வீடாக போயிட்டு ஒரு இதில் போய் சொன்னாங்க. போகிற இடம்லாம் அவங்களுக்கு கிடைச்ச மெடல் என்னாங்க, அடி, உத, கல்லடி, ஜாட்டி அடி, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம என்றைக்காவது அந்த மாதிரி போயிருக்கிறோமா? ரத்த சாட்சியா மறிக்கணுமா, இல்லை வேர்வையாக செஞ்சுருக்கிறோமா அப்படின்னு பார்த்தாக்கா, இது வரைக்கும் நம்ம மற்றவங்களை ஆதாயப்படுத்தணும்னாலும் நம்ம விழுந்து போகாத அளவுக்கு நம்மளை என்ன பண்ணுக்கிறோம், நம்மளை பாதுகாத்து கொள்ளுகிறோம். அப்படி தான் ஆகிட்டுக்குதுங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்குது. அப்போஸ்தலர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இந்த ஊழியத்தை கையில் எடுத்த உடனே என்ன பண்ணாங்க, அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வாழ்ந்த நாட்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொல்லிட்டு போனார்? நான் போயிட்டு வரேன், உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் வரேன்னு சொன்னார் இல்லையா? அவங்க நினச்சாங்க நாளைக்கு வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடுவார், நம்ம போய் என்ன பண்ணோம், சத்தியத்தை எப்படியாவது போய் சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கு தெரியாது இன்னும் 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுற போகிறாரு, இயேசு கிறிஸ்து வர போகிறாருன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தாக்கா அவங்கள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நாளைக்கு போகலாம் விடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் அவங்க வாழ்க்கை என்னன்னாக்கா ஒப்பு கொடுத்துட்டாங்க. இனியிலேருந்து நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலருடைய லைஃப்பில் அப்போஸ்தலர் பேதுருவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயப்படுறாரு, கடவுளை பற்றி போய் பேசுறதுக்கு பயப்படுறாரு. எப்போ அவங்க மேலே பரிசுத்த ஆவி வந்துச்சோ என்ன பண்ணுறதுல அவர் பயப்படுறதுல போகிறாரு, தைரியமாக போய் அதே மண்டபத்தில் சொல்கிறாரு, எத்தனை ஜெயிலில் போடுறாங்க, மறுபடியும் வராரு, மறுபடியும் அங்கேயே சொல்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பய ஆவியை தேவன் எடுத்துட்டார். புரியுதுங்களா? இன்றைக்கி நம்மளுக்குள்ள அந்த பய ஆவி இருக்குது. அந்த பய ஆவி நம்மளை விட்டு வெளியே போகணுன்னாக்கா நம்ம தேவன்கிட்ட என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம இன்னும் அநேக சத்தியங்களை நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு சொல்லும்படி நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும். புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதுதான் என்ன சொல்றாரு, எல்லா காவலோடும் என்ன பண்ண, உன்னுடைய இதயத்தை உன்னுடைய நாவை நீ காத்துக்கொள்ளுன்றார். எதுக்காகனாக்கா அப்போதான் என்ன பண்ண முடியும், ஜீவ ஊற்று உனக்குள்ளேருந்து வெளியே வரும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிறிஸ்துவன், என்னுடைய தேவனால் என்ன பண்ண முடியும், எல்லாமே சகலத்தையும் செய்ய முடியும். நான் அவருக்கு உண்மையாக இருந்தானாக்கா என்ன பண்ணுறாரு, எனக்கு எல்லாம் விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ ஜீவ ஊற்று நம்மளுக்குள்ளேருந்து வெளியே வருதுனாக்கா நம்ம அந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம இதயத்தில் வச்சு கொண்டு இருந்தாக்கா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்க, அவரை போலவே மாறிடணும்னு பார்க்குறோம். இன்னொரு வருஷம் படிங்க, யாக்கோபு 3:4. கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களா இருந்தாலும்
கடும் காற்றுக்களால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளோ பெரிய கப்பலில் என்ன பண்ணுறாருங்களா, அவர் சின்ன ஸ்டேரிங்கில் திருப்புறாரு. அந்த சுக்கான் இருக்கு இல்லையா, அது ஸ்டேரிங் தானே கணக்கு, ஸ்டேரிங் தான். கீழே இருந்தாலும் மேலே தான் திருப்பணும், கீழே போய் திருப்ப முடியாது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது அவர் மனசில் எந்த இடத்த நினச்சிருக்கிறாரோ அந்த இடத்துக்கு திசைக்கு போகணும். ஏன்னா இப்போ ரோட்டில் போகிறாங்க பார்த்தீங்களா, ரோட்டில் போகிறவங்களுக்கும் கார் ஓட்டின்னு போகிறவங்களுக்கும் தண்ணியில் போகிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரோட்டில் வந்து போர்டுங்க போட்டிருப்பாங்க, இங்கே ஒன் வே, இங்கே ரைட் சைடில் போ, இங்கே நேராக போனால் இது எம்ஜி ரோடு, இது லிங்கராஜபுரம் போகிற ரூட்டுன்னு போட்டிருக்கோம். கடலில் யார் போட்டிருக்குறாங்க, புரியுதுங்களா? அப்போ என்னன்னாக்கா, அந்த திசையை வந்து அவங்க கப்பலுக்குள்ளே ஒரு இது வரும், அது கூகுள் மேப் மாதிரி, புரியுதுங்களா? அதை பார்த்துக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவோம், அவங்க நினைக்கிற இடத்துக்கு அங்கே போக முடியும். அப்போது அவர் நினைக்கிற இடத்துக்கு கப்பல் போய் சேருது இல்லையா, அதே மாதிரி நம்ம நினச்சிருக்கிறோம் பற்றி ஒரு இடம், எந்த இடத்த நம்ம நினச்சிருக்கிறோம், பரலோக ராஜ்யத்தை நம்ம மனசில் நினச்சிருக்கிறோம் இல்லையா, நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துக்கு போனோம்னாக்கா இந்த சரீரத்தை என்ன பண்ணோம், அது அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம என்ன சரீரத்தை ஒடுக்கி அடுக்கி அந்த வழியில் கொண்டு போகணும். ஏன்னா மேலே படிச்சும் போது எல்லா காவலோடையும் நீ என்ன பண்ணு, உங்களுடைய இதயத்தை காத்துக்கொள்ளனாக்கா, இந்த இதயம் வந்து ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச இதயம். ஒரு நாள் இங்கே போயிட்டு இருக்கோம், ஒரு நாள் அங்கே போவோம், ஒரு நாள் இங்கே போவோம், போகிற திசையை கெடுத்து விட்றோம் நம்மள. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகாதபடிக்கு என்ன பண்ணிவிடும், நம்மளை நிறைய தடங்கள் பண்ணிவிடும், புரியுதுங்களா? நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்டான இடத்துல போய் சேர முடியும், புரியுதுங்களா? கப்பல் அப்படின்னும் போது இந்த டைட்டானிக்கு கப்பல் இருக்கு இல்லையா, அந்த கப்பல் கரெக்டான திசையில் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கில் என்ன ஆயிடுச்சு, ஒரு பனிமலையில் மோதி கப்பலே உடஞ்சிடுச்சு, எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. எதனால மிஸ்டேக் வந்துச்சுங்க, அவர் கரெக்டாக பார்க்கல, புரியுதுங்களா? அந்த திசையை பார்க்குற வச்சு சென்ட்ரல் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, கொஞ்சம் கவனிக்கல. அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கால் எவ்வளோ உயிர் பாதிப்பு, எவ்வளோ சேதங்கள், புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி நம்மளும் அதே மாதிரி தான், நம்ம ஏதாவது பண்ணுற சின்ன மிஸ்டேக்கு நம்மளுக்கும் சேதாகும், நம்ம குடும்பத்தையும் சேதப்படுத்திடும், புரியுதுங்களா? மறுபடியும் நம்ம ஏஞ்சி நம்ம ரெடியாகி நம்ம தயார்படுத்தி நம்ம போகிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? கடைசியில் பார்த்தாக்கா அவங்க கரை சேர்ந்துட்டு இருப்பாங்க, நம்ம இன்னும் கடலில் ததிர்ச்சின்னு இருக்கோம். அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை. ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம இன்னும் வளரணுன்னாக்கா ஆவிக்குரிய விஷய சிந்தனை தான் நம்மளுக்குள்ளே இருக்கணும். உலக சிந்தனை உலக கவலைகள்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தாக்கா இந்த உலகத்திலேயே தான் இருக்கணும், புரியுதுங்களா? உங்களை உலகத்துலேருந்து பிரித்து எடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பிரித்து எடுத்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குதான்னு பார்க்கணும். யாக்கோப் 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா ஜோதிகளின் பிதாக்கிட்ட இருந்தால் என்ன ஆகணும், நம்மளுக்கு வரணும். இந்த உலகத்தில் ஏதாவது கெச்சிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது போயிட்டு இது பண்ணாக்கா அது நிரந்தர இருக்காது. ஒரு டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஹோட்டலில் வேலை செய்யும்போது கிட்டத்தட்ட 5 நாள் லீவ் ஆகிட்டுக்குது. மேனேஜரு கூப்பிட்டு வார்னிங்கே பண்ணிட்டார் எனக்கு, இதுக்கப்புறம் உனக்கு லீவ் கிடையாது, இந்த மாதம் 5 லீவ் 6 லீவ் எக்ஸ்ட்ரா இருக்குது சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு ஹெச்ஆரை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் இவனுக்கு லீவே கிடையாது, இவனுக்கு என்ன பண்ணாதீங்க, அட்வான்ஸும் கொடுக்காதீங்க, லீவும் கொடுக்காதீங்க, இவன் ரொம்ப இது பண்ணுகிறான்னு சொல்லிட்டாரு. மறாத நாள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், திருப்பதியில் கல்யாணம் போய் ஆகணும். என்ன நம்ம ஜான்னா பேர் தான் அவருக்கு, ஜான்ன்ற பேர் அவருக்கு. அவன் என்ன பண்ணுறான், நீ வந்தே ஆகணும், நான் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்ல நீ வந்தே ஆகணும் அப்படின்னு. இப்போ எங்கள் ஃப்ரெண்டை விட முடியாது, அங்கே போய் லீவு கேட்டால் தரமாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணால் சரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ண போயின்னு கிச்சனுக்கு சாமானை எடுத்துன்னு போயிருந்தாங்க, வெஜிடபிள் அது இதெல்லாம்.
அதுலேருந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து ஜவுவில் போட்டுக்கின்னு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஹெச்ஆர் ரூம் பின்னாடி போயிட்டு வாயில் போட்டு நல்லா மில்லிட்டு கொஞ்சோண்டு தண்ணி கடக்கணும் வாய் கொப்பிச்சு மீங்கிட்டு அதே வேகத்தாடியே போய் ஹெச்ஆர் ரூம் கிட்ட போய் நின்னேன். அந்த ஹெச்ஆர் ரூம்கிட்ட போவோம், ஹெச்ஆர் வெளியே வருவோம், கண்ணில் கடக்கணும் தண்ணி வெளியே வருது. ஏன்னா ஆயிடுச்சு சார் ಊರಲ್ಲಿ ನಮ್ಮ ದೊಡ್ಡಪ್ಪ ತುಂಬ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ ಸರ್. ಏನಾಯಿತು? 2 ವೀಲರ್ ಹೋಗಿದ್ದಾರೆ, ಲಾರಿ ಬಂದಿದ್ದು, ಬ್ರೇಕ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಜಂಪ್ ಕೊಟ್ಟು ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ತಲೆಗೆ ಇಟ್ಟು ಬಿದ್ದೆವು. ತುಂಬ ಸೀರಿಯಸ್ ಆಗಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಸರ್, ಕೋಮಾಗ ಥರ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಕೈಲಿ ತಡೆಯೋಕ್ಕಾಯ್ತಲ್ಲ ಸರ್, எனக்கு என்ன பிராணி எனக்கு தான் தெரியும். ನನ್ನ ಕೈಲಿ ತಡೆಯೋಕ್ಕಾಯ್ತಲ್ಲ ಸರ್, ತಣ್ಣಿ ಕಡಗಡ ಹೋಗ್ತಿದೆ. என் ஃப்ரெண்டு வந்து மகா ಯಾಕೋ ಏನಾಯ್ತು ನಿಂಚೊಳ್ಳಿ ನನಗೆ ಸಮಾಧಾನ ಪಡ್ತಾರೆ. ಇಲ್ಲ ಮಗ ನನ್ನ ಕೈಲಿ ಆಯ್ತಲ್ಲ ಕಣೋ, ನಾ ಎದಕ್ಕೆ ಆಯ್ನಿಲ್ಲ சொல்லுங்கிறேன். காரம் தாங்கல நீர் கொட மகா நீர் கொடன்ற நான். இதெல்லாம் ஹெச்ஆர் பார்க்க ಅಯ್ಯೋ ಇನ್ನೋಣ ಅದು ಚೆಕ್ಕನ್ನು ಅಕೌಂಟ್ ಸಿಕ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ಅವ್ನು ಸೌಂದರಾಜನ ಕಳಿಸ್ತೀನಿ, ಅವ್ನಿಗೆ ಒಂದು 2,000 ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿ ಅವ್ನಿಗೆ ಬೇಗ ಊರಿಗೆ ಹೋಗಲಿ. அப்புறம் கிச்சனுக்கு போயிட்டு கொஞ்சம் சக்கரை வாயில் வாங்கி போட்டுருந்தேன், தண்ணியெல்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு. என்னன்னா பனியனில் நடித்து ஏமாற்ற வேண்டியதாக இருக்குது பாரு இந்த வாழ்க்கையில். ஏன்னா 2 நாள் லீவுக்கு அவசரம், புரியுதுங்களா? இல்லைன்னா லீவ் தரமாட்டாங்க. இந்த 2 நாள் லீவுக்கு அவசரம் நான் ஆக்டிங் பண்ண வேண்டியதாக இருக்குது பாரு. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். ಕಂಡುಪಿಸ್ತಿಕ್ರಾರೆ ಹೆಂಗೆ ಮ್ಯಾನೇಜರ್, ಲವ್ ನೀನು ಒಳ್ಳೆ ನಾಟಕದಲ್ಲಿ ಇರಬೇಕು ಮಗ. ಅವತ್ತು ಇಲ್ಲಿಂದ ಹೋದಲ್ಲ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಹತ್ರ ಯಾಕಂದರೆ ನಿಮ್ಗೆ ದೊಡ್ಡಪ್ಪನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅವನು. ನಿನಗೆ ಎಲ್ಲಿಂದ அப்போ என்ன அப்படின்னா சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுற விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு இதுக்கோசரம் பண்ணுறோம், மாட்டிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு நம்ம பண்ணுற சின்ன விஷயங்கள் நம்ம பரலோகத்துக்கு போகாதபடி என்ன ஆகிடும், தடையாயிடும். புரியுதுங்களா? அப்போ என்னன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை எதுக்காக அழிச்சிருக்கிறாரு, நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்ம சிந்தனைகள் என்ன, அதை நம்ம என்ன பண்ணோம் சிந்தித்து கொண்டு இருந்தாக்கா. ஒரு பாட்டில் டெய்லி நான் பாட்டு கேட்குவேன், உம்மோடு நான் இருந்தால் உண்மை போல் நான் மாறிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அவர் பார்த்துக்கினே இருக்கணும், அவர் சொல்கிறத கேட்டுக்கினே இருக்கணும், அவர் சொல்கிறத நம்ம சிந்தித்துக்கினே இருக்கணும், அவருடைய வசனத்தை நம்ம தியானிச்சுக்கினே இருக்கணும். அப்போ ஒரு நாள் அவர் போல் மாறிடுவோம். அந்த பாட்டில் லாஸ்ட்டில் ஒரு சென்டரில் ஒரு வரி வருது, அது மறந்துட்டேன் சார் நான், அப்புறமேட்டு இன்னும் பார்க்கல இருங்க. அந்த வார்த்தை என்ன ஆகுதுன்னா, ஒரு விசுவாசத்தை விட்டு விலகி போகிற மனுஷனுக்கு தூண்டுது மறுபடியும், நீ மறுபடியும் என்ன பண்ணு, விசுவாசத்துக்குள்ளே நிலைச்சி நில்லு. ஏன்னா இந்த உலகம் உனக்கு நிரந்தரமானதை நீ பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் பண்ணால் ஈப்ரூன்னா எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12-13. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் உள்ள கொள்ளாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அதாங்க என்னக்கா, நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். அடிக்கடி என்ன பண்ணோம், நம்ம ஒருத்தருக்கு புத்தி சொல்லணும். இல்லைங்க இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இப்படி இருக்கணும். புத்தி சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறதில்ல, கெட்டு போயிடுறதில்ல. ஒரு அழிஞ்சு போகிற ஆத்மாவை நம்ம என்ன பண்ணுறோம், கெட்டியாக இஸ்து பிடிச்சிக்கிறோம். இப்போ தண்ணியில் ஒருத்தர் விழுந்துட்டாருனாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களை கை பிடிச்சி தூக்கிறோம் இல்லைங்களா, கெட்டியாக கை பிடிச்சிக்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விட்டாங்கன்னா ஆகிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அவங்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்றத வார்த்தை தான் நம்மளுக்கு ஒருத்தருக்கு என்ன பண்ணுங்க, அடிக்கடி புத்தி சொல்லிக்கொள்ளுங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோங்க. புரியுதுங்களா? யாக்கோப் 3:5-6. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாகவும்
நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாகவும் இருக்கிறது. அதான் நீங்கள் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாக்கு தான் நம்மளை ஒரு உயரமான இடத்துல கொண்டு போய் வைக்கும், நம்மளை பாதாளத்திலே கொண்டு போய் தள்ளிடும். புரியுதுங்களா? நம்மளுடைய ஆயுள் சக்கரத்தையே என்ன பண்ணிடுது, கொளுத்தி எரிச்சிடுதுனாக்கா, நம்ம பேசுகிற வார்த்தை வச்சு தான் நம்மள ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்டி நம்மளை கரெக்டாக பேசுவோம். புரியுதுங்களா? நம்ம ஏதாவது ஒன்று பேசி தப்பாக ஏதாவது பேசிட்டாக்கா அப்போ என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு கோபம் வந்துடும். புரிஞ்சுங்களா? பேசுகிற விதம் 2 விதம் இருக்குது. இப்போ வந்துட்டு யாரோ வராங்க, அவங்களது ஏதோ பிரச்சனை நம்மள்ட்ட எதிரில் வராங்க, அவங்கள நம்ம பார்க்குறோம், என்னப்பா ஆச்சு, என் உடம்பு சரியில்லையா, என்ன ப்ராப்ளம், இப்படி கேட்குறது எப்படி இருக்குது, அவங்களுக்கு கோபமாக நம்ம பேசுறது எப்படி இருக்குது, என்ன அப்படி பார்த்துனுக்குற, என்ன நினச்சிக்கிற அப்படின்னாக்கா அவங்களே ஆயிரத்தி டென்ஷனில் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, என்னப்பா பேசினுக்கிற, நானே ஏதோ பிரச்சனையில் இருக்கிறேன், ஏதோ டென்ஷனில் இருக்கிறேன், நீ நான் வந்து என்ன இது பண்ணுக்கிறேன், ஏன்னா வேணும் அப்போத்துல என்னையே பார்த்துனுக்கிறேன் அப்படின்னாக்க என்ன ஆகும், அவங்களுக்கு கோபம் வரும். கோபம் வந்து வாக்குவாதம், சண்டை தான் வரும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பேசுகிற வார்த்தையில் தான் ஒரு மனுஷனை வாழ வைக்கவும் முடியும், ஒரு மனுஷனை சாகடிக்கவும் முடியுன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ இன்றைக்கி கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிற நம்மளுடைய பேச்சுகள் எப்படி இருக்குது மற்றவங்கக்கிட்ட, புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அநேக இடத்துல இந்த ஜூவில் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஷம் போடுவாங்க, குரங்கு வேஷம் போடுவாங்க, சிங்க வேஷம் போடுவாங்க, புலி வேஷம் போடுவாங்க, டான்ஸ் ஆடுறதுக்கு, சர்க்கஸ் பண்ணுறதுக்கு எதாவது பண்ணுவாங்க. இன்றைக்கி கிறிஸ்துவங்களாக இருக்கிற நம்ம வேஷம் போடுறதுக்காக என்ன பண்ணல, கிறிஸ்துவுக்குள்ளே வரல, கிறிஸ்துவோடைய சாயலுக்கு நம்ம ஒப்பாக ஆகிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துக்குள்ளே வந்து அந்த சகலத்தையும் படைத்த தேவனுடைய மகனுடைய வழியில் நம்ம நடந்தால் தான் நம்ம வாழ்க்கை அந்த மகிமையான இடத்துக்கு போகும். நம்ம அதை விட்டுட்டு இந்த கிறிஸ்துவத்தில் நம்ம வந்து வேஷம் போட்டுன்னு இருந்தாக்கா ஒரு நாள் என்ன ஆகிடுங்க, வேஷம் கலைஞ்சிடும். அவங்களது வேஷம் கலைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். நம்மளது வேஷம் கலைஞ்சிச்சுனாக்கா நம்மளுடைய அறியாத பாவங்கள், அண்டக ரகசியமான விஷயங்கள் எல்லாமே வெளியரங்கமாக ஆகிடும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறது வேஷம் போடுறதுக்கு இல்லை, நம்மளுக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை காட்டுறதுக்காக நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கிறோம். புரிஞ்சுங்களா? இன்னொரு வசனம் படிங்க. யாக்கோப் 3:7-8. அதே தானா? இது வேறு சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இந்த வசனம் யாருக்குனாக்கா ஆதாமுக்கு வச்சு பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்படின்னா அந்த வசனம் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்கு உள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்குதுன்னா ஆதாம்கிட்ட வந்து கேட்குறாரு தேவன், ஆதாம் இந்த பழத்தை நீ சாப்பிட்டியா அப்படின்றாரு. அவர் என்ன இருக்கணும், தெரியாத சாப்பிட்டாண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் இதுக்கப்புறம் அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நாவால் இப்படி பேசியிருந்தா ஒருவேளை தேவன் மன்னிச்சிருந்தாலும் மன்னிச்சிருப்பாரோ, இல்லைன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாரோ தெரியாது. புரியுதுங்களா? ஆனால் என்ன ஆயிடுச்சு, இந்த நாவு மனு குலத்துக்கு மரணத்தை வாங்கி ஏன் குத்திச்சுங்க? என்ன பேசினாருங்க அவர்? நீ கொடுத்த ஸ்ரீயால தான் நான் சாப்பிட்டேன், நானா சாப்பிடல அப்படின்னா எனக்கா அவர் கடவுள் மேலே பழி போடுற மாதிரி என்ன பண்ணுறாருங்க அவர் பேசுறதை பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அன்னைக்கு பேசின வார்த்தை மீறிட்டாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, மீறிட்டாங்க. என்னன்னாக்கா அங்கே மன்னிப்பு கேட்குற மனப்பக்கம் வரல அவங்களுக்கு. புரிஞ்சிச்சுங்களா? இன்றைக்கி நம்மளும் அதே மாதிரி தாங்க. நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டாக்கா, அது தப்புன்னு தெரிஞ்சிட்டாக்கா மன்னிப்பு கேட்குற அந்த மனப்பக்கம் வரணும். நான் அந்தவரை நான் மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு செஞ்சுருக்கக்கூடாது. மோசே கேட்டார். புரியுதுங்களா? மோசே போய் மன்னிப்பு கேட்குறாரு தேவன்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட
பேசுனீங்க, அந்த கல்லுக்கிட்ட போய் என்ன பண்ணுங்க பேசுன்னு சொன்னீங்க, நான் என்ன பண்ணிட்டேன், அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு கூட அவருக்கு என்ன இல்லை, மன்னிப்பு கிடைக்கல. புரியுதுங்களா? அந்த கானான் தேசத்தை என்ன பண்ண பாரு, உனக்கு உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி தான். ஏன் அப்படின்னாக்கா, மற்றவங்க யாராவது அந்த தப்பு பண்ணிட்டு போய் கேட்டிருந்தாக்கா மன்னிச்சு அனுப்பியிருப்பாரு. ஏன்னா இவர் ட்ரெயினப் பண்ணியிருக்கிறார் இல்லையா, 80 வருஷம் 120 வருஷம் இவர் ஃபுல்லாக ட்ரெயினப் பண்ணியிருக்கிறாரு. 40 ரெண்டாக பிரித்தாக்கா 40 வருஷம் ஆடு மேய்ச்சிருக்கிறாரு. அந்த ஆடு மேய்க்கும் போது ஒரு ஆடு எப்படி இருக்குன்றது தெரியும். இந்த 40 வருஷம் இந்த ஜனங்களை வழி நடத்தினார் இல்லையா, அப்போ ஜனங்களோட சுபாவம் எல்லாமே தெரியும். அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஒரு நிமிஷம் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாருங்க, சின்ன ஒரு கோவப்பட்டதுனால அவர் என்ன ஆயிடுச்சு, அந்த கானான் தேசத்தை பார்த்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் பார்த்துட்டு இந்த இதோட லாஸ்ட்டுப்பா ஏன்னா பரலோக ராஜ்யத்தை பாரு, மேலேருந்து மலை மேலேருந்து நின்று பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் நம்மளுக்கு. அப்புறமேட்டு ஐயோ ஐயோன்னு சொல்லி வாயிலில் வயிற்றுல அடிச்சுக்கு நம்ம அழுந்தாலும் கற்றுனாலும் வராதுங்க. அப்படின்னா அப்படின்னாக்கா நம்ம வாழ்கிற நாட்களில் நம்ம வாழ்ந்தால் தான் கிறிஸ்துவை போல் நம்ம அவருடைய சாயலுக்கு ஒப்பானா தான் நம்மளுக்கு அந்த கேட்டில் ஓப்பன் ஆகும், நம்மளுக்கு பர்மிஷன் கிடைக்கும். இல்லைன்னாக்கா நம்மளுக்கு பர்மிஷன் கிடைக்காது. புரிஞ்சுங்களா? ஆயிடுச்சா? நாங்கள் வசனம் இன்னொரு வசனம் படிங்க, நீதிமொழி 6:17. அவையாவன மேட்டிமையான கண். அதை என்னன்னாக்கா எதுவும் இருக்கக்கூடாது, ஒரு கிறிஸ்துவ அறிஞ்ச பிறகு நம்மளுக்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் சொல்கிறாருங்க. அப்படிங்க அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு. அப்போ கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட பிறகு உனக்கு மேட்டிமையான கண் அப்படின்னா அவர் பெருமையான சிந்தனை, பெருமையான விஷயங்கள் உனக்குள்ளே இருக்கக்கூடாது, பொய் நாவு உனக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்புறம் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. அதான் நம்மளுடைய கை எப்படி இருக்கணும்னாக்கா பரிசுத்தமாக இருக்கணும். குற்றம் ஒன்றாக்கா மற்றவங்களுக்கு நம்ம போயிட்டு அவங்கள கொள்ள அடித்தாலோ இல்லை அடித்தாலோ அவங்க பொருளை நம்ம திருடிட்டாலும் என்னவா இருக்குங்க, தொந்தரவு வந்து பார்க்குறோம் நம்ம. சரிங்களா? அப்புறம் ஆயிடுச்சு. அது துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். அதுதாங்க என்ன சொல்கிறாரு, துர் ஆலோசனைகள் இருக்குதுங்களா, இந்த கெட்ட சிந்தனைகள், கெட்ட பழக்க வழக்கம் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடாது. அவங்க கூட ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னு இருந்தாக்கா நம்ம சிந்தனையும் அதே மாதிரி தான் ஆகிடுங்க. நம்மளுடைய கால்கள் என்ன ஆகுது, பாவத்தை தேடி ஓடுதுங்க. எந்த இடத்துல பாவம் இருக்குது, எந்த இடத்துல தவறு நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அதை நோக்கி ஓடுது. அப்படி ஓடாத இருங்கன்றாருங்க. அப்புறம் அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகள். அதுதாங்க என்னன்னாக்கா சகோதரருக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, விரோதம் பண்ணக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு டைமில் யாரோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, புரியுதுங்களா, ஏதோ மனசு கஷ்டத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இப்போ இப்படி பண்ணிட்டாரு பிரதர் எனக்கு ஏதோ சொல்லியிருப்பாங்க. அதை போய் என்ன பண்ணக்கூடாது, அதையே எடுத்து போய்ட்டு அவங்கள்ட்டே சொல்லி இப்படிலாம் சொன்னாங்க பிரதர் என்ன நீங்கள் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு இருக்கிறத என்ன எரியிற எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? நெருப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படின்னா எனக்கு கிறிஸ்துவோடைய கேரக்டர் அது இல்லைங்க. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சமாதானம் பண்ண தான் பார்க்குறாரு, மற்றவங்களுக்கு சத்திய சொல்ல தான் பார்த்தாரு, சத்திய வார்த்தை தான் என்ன பண்ணார் சொல்லி கொடுத்தாரு. நம்மளும் அதே மாதிரி தான் அவருடைய கேரக்டருக்கு மாறணும். ஆயிடுச்சுங்களா? அது அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறதுக்கு அநேக விஷயங்கள் நம்ம கற்றுக்கணுங்க. யாக்கோபு 3:9-10. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. அதாங்க, ஒன்று துதிச்சுன்னு இரு, இல்லை திட்டிக்கினே இரு. எல்லாரையும் போகிற வரவங்க எல்லாரும் திட்டிக்கினே இரு. ரெண்டுத்தையும் பண்ணாத. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலேருந்து வரக்கூடாது. அப்படின்னாக்கா ஒரு அதில் வருதா வசனம் என்ன, ஒரு திட்டிப்போ கசப்போ
ஒரு கிணறு ஒரே கிணறுலேருந்து வராது. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு படிச்சு பார்த்தீங்களா வசனம், அதில் வந்துட்டு என்னன்னாக்கா நீங்கள் போதகர் ஆகாத இருங்கோ அப்படின்றாருங்க. பார்த்தீங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போதகர் ஆகாத இருக்கிறோம்னாக்கா என்ன அர்த்தம்? இதுதான். இப்போ நம்ம போதகர் ஆகிட்ட பிறகு நம்மளுடைய கேரக்டர் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க ஜனங்க. இவன் எப்படி இருக்கிறான், எப்படி நடக்கிறான், என்ன மாதிரி இருக்கிறான்னுட்டு பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு நம்ம நீதிமான் மாதிரி நடந்துன்னு நீதிமான் மாதிரி பேசினாக்கா ஜனங்க கிளியராக சொல்லிடுவாங்க, இவங்கெல்லாம் ஒரு சத்தியம் இல்லாத கிறிஸ்துவங்க, சும்மா பேருக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா நம்மளுடைய கேரக்டர் நம்ம மாற்றணும். நம்மளுடைய கேரக்டருக்குள்ளே நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளே போகணும், இயேசுவை போல் மாறணும்னாக்கா முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நம்ம அவருடைய மக்களை இருக்கணுன்றது பார்க்குறோங்க. புரியுதுங்களா? அப்போ என்னன்னாக்கா துதித்தலும் செபித்தலும் ஒரே நாவில் வரக்கூடாது அப்படின்னாக்கா நம்மளை மாற்றிக்க சொல்கிறார். நீ தேவனுக்கு உண்மையாக இருன்றார். புரியுதுங்களா? எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்ப என்ன அன்போட என்ன பண்ணோம், சத்தியத்தை கை கொண்டு தலையாக கிறிஸ்துக்குள்ள எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணோம், வளரணும். அது கத்துக்கத்தான் நம்ம வளர்ந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்குள்ள நம்ம நிலைத்து நிற்க முடியும்னு நம்ம பார்க்குறோங்க. புரியுதுங்களா? நீதிமொழி 8:7. என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. அப்ப என்னன்னாக்கா அருவருப்பான காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், அதை விட்டு விலகி இருக்கணும். சத்தியத்தை அறிந்த மக்களை போல நம்ம சிந்தித்து கொண்டிருக்கணும். அதிலே 12-18 படிங்க. ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்ல யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். 12. அதான் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள அவ்வளோ பெரிய ஞானம் நம்மளுக்குள்ள வந்துட்ட பிறகு நம்ம எப்படி இருக்கணுங்க, ஞானமான போல நம்ம நடந்துட்டு இருக்கணும். புரிஞ்சுங்களா? நம்மளே கண்டுபிடிக்கணும் நம்மளுக்குள்ள என்ன இருக்குது, என்ன விஷயங்கள் நம்மளுக்குள்ள இருக்குது, நம்மளுக்கு என்ன ஒளிஞ்சு இருக்குது அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதிலே 15 படினா நீதிமொழி இல்லை, நீதிமொழி தான் 15வது அதிகாரம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அதுதாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேவனுடைய மக்களாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா ஆரோக்கியமானதை நம்ம பேசுனாக்கா ஜீவ விருட்சத்துக்கு நம்ம போகும். இல்லைனாக்கா நம்ம தேவையில்லாத கதைகள் பேசினா அது என்ன ஆகும், நம்ம ஆவியை நொறுக்கும். அப்போ நம்மளுக்கு அடி வீழ்த்து கேரண்டி. புரிஞ்சுங்களா? இன்னொரு வசனம் படிங்க. 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். அதுதாங்க எப்பவுமே என்ன பண்ணோம், சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல பதில் சொல்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய கேரக்டரு வளர்ச்சி, நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்குறோன்றது தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில நேரத்தில் நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்குனாக்கா ஒரு டைம் ஒரு மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சபையில் போனாக்கா சபையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தான் பரிசுத்தமான மாதிரி ஆகிட்டு இருக்கும். மைண்டு அவ்வளோ க்ளீனாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், இன்னும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, கரெக்டாக இருக்கும். சபையை விட்டு நம்ம வெளியே வந்து எங்கேயாவது வேலைகளுக்கு போயிட்டு இருக்கோம்னாக்கா அந்த சூழ்நிலைக்கு தான் என்னன்னாக்கா ஒரு காப்பி கப்பு எத்தனை பேர் அந்த ரூம் டெம்பரேச்சர் வைக்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ ஐஸ் ரூமாக இருந்தாக்கா என்ன ஆகிடும், ஐஸ் மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு ஓவனில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா அது என்ன ஆகிடும், சூடாக இருக்கும்.
அப்போ நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்குதுன்னாக்கா போகிற இடம் எப்படி இருக்குதோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகிடுதுங்க, மாறுது. அப்போ என்னன்னாக்கா எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும். நான் தேவனுடைய மகன், தேவன் என்னை அழைச்சிருக்கிறாரு, நான் பரிசுத்தமானவன், எனக்குள்ளே என்ன இருக்காரு, பரிசுத்த தேவன் எனக்குள்ளே வாசம் செய்கிறாரு. நான் சில காரியங்களை செய்யக்கூடாது, சில விஷயங்களை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ நம்ம வேலைக்கெல்லாம் போகிறோம் இல்லைங்களா, எல்லோரும் உட்காந்து சாப்பாடு டைமில் உட்காந்து ஃபோனுக்கு நோண்டிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு இஷ்டத்துக்கு வந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஃபேஸ்புக்கில் அது இது பார்த்துட்டு இருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வசனத்தையும் பைபிள்லையும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்த்துன்னு இது பண்ணியிருந்தாக்கா நம்மளுடைய கேரக்டர் என்ன ஆகும் அவங்களுக்கு புரியும். ஏன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம அதை பற்றி பேச மாட்டோம். அந்த ரெஸ்ட் டைமில் என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாக்கா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்துன்னே இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் பார்த்துன்னே இருப்பாங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்களே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இல்லை அவர் ஏதோ வசனம் எதோ கேட்டுனுக்கிறாரு, ஏதோ பைபிள் படிச்சுக்கிறாரு விடு அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா நம்மளுக்குள்ளே இருக்கிற கேரக்டர் நம்ம மாற்றலைன்னாக்கா அது யாராலையும் மாற்ற முடியாதுன்றதை நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? அப்போது எல்லா இடத்துலையும் நம்மளுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை குறித்து நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக பேசணும், பொறுமையாக பதில் சொல்லணும், நம்மளுடைய சுபாவத்தை என்ன பண்ணணும், காட்டணும். புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய சுபாவத்தை காட்டணுன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கை அதே போல் மாறிடும். இன்னொரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 16:1. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். அதுதாங்க நம்மளுக்கு சிந்தனை 1000 வருங்க, ஆனால் தேவன் நம்மள்கிட்ட பேசுவாருங்க. சில நேரத்தில் பேசும்போது நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும்போது அந்த நாவில் வர வார்த்தை ஒரு மனுஷன் என்ன ஆகும், ரொம்ப உற்சாகப்படுத்தும். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில், அந்த பிரச்சனையில் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் தற்கொலை பண்ணிக்கிற மைண்டுக்கே வந்துட்டார் அவர். புரியுதுங்களா? எல்லாமே வெறுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கிற மைண்டுக்கே வந்துட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆனதுக்கு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. சரி வந்துட்டு ஒரு நாள் வந்தார், வந்து கொஞ்சம் பேசணுன்னாரு. சரி வாப்பா பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் உட்காந்து பேசியிருந்தோம். நான் எப்பயுமே வந்து நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட. அவர்கிட்ட அந்த மாதிரி தான் பேசலாம்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நான் மைண்டு என்னன்னு தெரில. புரியுதுங்களா? அது ஏன் மைண்டு பேசாத இருந்துச்சுன்னா நான் என் பேக்கில் வச்சுருந்த ஒரு 500 ரூபாய் காணாத போயிட்டு இருக்குது. புரியுதுங்களா? எங்கே விட்டன்ற டென்ஷனில் எனக்கு தேடி 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 டென்ஷன் ஆகிடுச்சு. எங்கடா போச்சு, வச்சுருந்தேன் நான் பேக்கில் தான் 500 ரூபாய், என்ன ஆச்சுன்னு அந்த டென்ஷனில் இருந்ததுனால எனக்கு கேலி பண்ணி சிரிக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ மனசு வரல. சரி அவன் வந்து இப்போ உட்காந்து உட்காரான் சொல்கிறான் சொல்லிட்டு நானும் டென்ஷனில் இருக்கிறேன். அப்போது இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு, வீட்டில் எங்கள் மாமியார் வந்து கொஞ்சம் பேசிட்டாங்க, எங்கள் சம்சாரம் வந்து என்னை அடிச்சிச்சு, எங்கள் மச்சான் அடிச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி நான் அதை சொல்லுங்கிறான். அவன் சொல்கிற டென்ஷனோட என் டென்ஷன் எனக்கு அதிகமாகுது எனக்கு. சரி நான் சொல்கிறேன், நான் எப்பவுமே நான் அவ்வளோ பொறுமையாக நான் கேட்குற ஆள் கிடையாது. ஜாலியாக பேசிட்டு ஏஞ்சி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஜாலி பண்ணிட்டு போயிடுவேன். அப்போ ஒரு 15 நிமிஷமாக அவன் பேசி 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 அப்படியே அவன் கண்ணில் தண்ணி வந்துனுக்கிறேன். நான் அவனை கவனிக்கல, அவன் பேசுகிறத கேட்டுனுக்கிறேன். நான் இங்கே தேடினுக்கிறேன், என் பேக்கில் அங்கே இருக்குதா இல்லை இங்கே இருக்குதா எங்கே தேடினுக்கிறேன். ஒரு 15 நிமிஷமாக பேசியிருக்கிறான். அப்புறமேட்டு நான் அவனை அப்சர்வ் பண்ணுறேன், என்ன பேசுகிறான் இவன் என்கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, இல்லை இந்த மாதிரி எல்லாம் வீட்டில் அடிச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, மனசு கஷ்டமாகுது, நான் மருந்து குடிச்சு செத்துலான்னுக்கிறேன், ரொம்ப வேதனையாகுது. ஏன்னா மருந்து எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குது, பூச்சி கடிக்கிற மருந்து பேக்காக நாங்கள் ஸ்டாக் வச்சுருப்போம் அந்த இடத்துல. ஐயா வேணா இவன் தமாஸ் பண்ணுறோன்னா சீரியஸாக பண்ணோம், நம்ம அழுகுறான். சரி அப்புறம் அவன் அழுவு தான் எனக்கு இந்த இது நான் போயிடுச்சு, இந்த 500 ரூபாய் காணாத போயிருந்தால் போயிடுச்சு, ஞாபகம் இல்லை. அப்புறம் அவன் சொன்னேன், சரி ஆச்சு உங்கள் ஃபோன் பண்ணுறாங்க, சம்சாரத்துக்கு ஃபோன் பண்ணுறான், நான் பேசுகிறேன். இல்லை இப்போ நான் ஃபோன் பண்ணாலும் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, இது பண்ணுறோம், நீ ஃபோன் பண்ணுப்பா நான் பேசுகிறேன் சொல்லி ஃபோன் வாங்கிட்டு, என்னம்மா பிரச்சனை? இல்லைம்மா இல்லைண்ணா இந்த மாதிரி அவர் அப்பப்போ எங்களுக்கு சந்தேகப்படுறாரு, எனக்கு அடிக்கிறாரு, திட்டுறாரு, இவன் சொல்கிற கதைக்கும் அவன் சொல்கிற கதைக்கும் மேட்சே ஆகல. அப்புறம் சொன்னேன், இல்லைம்மா இந்த மாதிரி அவன் ஏதோ கொஞ்சம் மூட அப்செட்டில் இருக்கிறான், நான் சாயங்காலமாக வீட்டுக்கு வரேன் பேசுகிறாருமா, ஏன்னா இதுன்ட்டு கொஞ்சம் இதுவாகுது. அப்புறம் சரி வாடா, என்ன வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான்.
நான் அப்புறமேட்டு அவன் சமாதானம் பண்ணி அவன் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அப்புறம் அவங்க வீட்டிலலாம் உட்கார வச்சு பேசின பிறகு சொன்னேன், பாருமா கடவுள் கொடுத்துக்கிற வாழ்க்கை ஒரு டைம் தான், அதை நம்ம இழந்து போகிறதுக்கு நம்மளுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, நம்மளுக்கு அனுமதியும் இல்லை. இவன் இறந்துடுறான்றான், இது பண்ணுறான்றான், நீ நான் சொல்லுக்கிறேன். ஆனால் குடும்பத்தில் அவன் சொல்கிறான், பாருமா விட்டு குத்து போகிறது தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உனக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா நீங்கள் 2 பேரும் பேசுங்க. சென்டரில் உங்கள் அண்ணன் தம்பியாக வரக்கூடாது, உங்கள் அப்பா அம்மாவும் வரக்கூடாதுமா. ஏன்னா உன்னையே அவன் நம்பி வந்துக்கிறான், அவனை நீ நம்பி வந்துக்கிற, இதாம்மா வாழ்க்கை. இப்படி இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும். விட்டு குத்து போகிறவன் யாரும் கெட்டு போகிறது இல்லைம்மா, நல்லா இருங்கம்மா சொல்லிட்டு அவங்க உட்காந்து ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணிவிட்டு வெளியே வரேன். அப்புறம் அவங்க மாமியார் வராங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், பாருமா அவங்க புருஷன் பாட்டி சின்ன பசங்க இன்னும் இப்போ தான் 6 மாதம் 1 வருஷம் ஆகிடுது கல்யாணம் ஆகி. நீங்கள் பெரியவங்களாம் ஏன் வரீங்க? வந்தீங்கன்னா உங்களுக்கும் என்ன ஆகுது, குடும்பத்தில் சின்ன விஷயத்துக்கு நீங்களும் கோப்படுறீங்க, நானும் கோப்பட்டா குடும்பம் நல்லா இருக்காதுமா அப்படின்னு சொல்லி சார் நம்ம சரி ஆச்சு இதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்க மாட்டோம்மா. பேசி விட்டு வந்துட்டோம் இல்லையா. ஒரு 3 நாள் விட்ட பிறகு அவன் வந்து காலையிலே விழுந்துட்டான். காலைல நான் கடவுள் மாதிரி நீ வீட்டுக்கே வந்து இது பண்ணேண்ணா, நீ மட்டும் அன்றைக்கி வர்றதா போயிருந்தேனாக்கா என்னை வீட்டுக்குள்ளேயும் சேர்த்துருக்க மாட்டாங்க, எனக்கு மரியாதை இருந்திருக்காது. நீ வந்து பேசினாலும் இதாகிடுச்சுண்ணா, நிஜமாக நீங்கள் நான் ஒரு ரூபத்தில் நான் கடவுளை பார்த்தேண்ணா அப்படின்னா. அப்போ என்ன அப்போ தான் நான் புரிஞ்சுக்கினேன், எல்லா நேரமும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம விளையாட்டாகவே இருக்கக்கூடாது. சில நேரத்தில் ஒருத்தர் நம்மள்ட்ட பேசுகிறாங்கன்னா அது காது கொடுத்து நம்ம கேட்கணும், அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் என்ன பண்ணேன், அப்போல்லாம் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்துக்கிற ஆரம்பம் நான், புரியுதுங்களா? யார் கிடைச்சாலும் இயேசுவை பற்றி சொல்லுவேன் நான். ஏன்னா என் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் நிறைய செஞ்சுருக்கிறாரு, அதெல்லாம் சொல்லுவேன் நான். மறுப்பா பாவியான மனுஷன் நான், என்னை தேடி தேவன் வந்தார். எனக்கு இப்போ கூட ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு 500 ரூபாய் வேணுமா, ஒரு 200 ரூபாய் வேணுமா, நான் ப்ரேயர் பண்ணாக்கா எனக்கு இம்மீடியட்டாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஒரு நாள் என்ன பண்ணுறேன், சுத்தமாக காசே இல்லை, அப்போலாம் பஸ்ஸில் தான் ட்ராவல் நம்மளுக்கு ஜாஸ்தி, சுத்தமாக காசே இல்லை. ப்ரேயர் பண்ணே போகிறேன், ஆண்டவரே இந்த மாதிரி ஒயிட்ஃபீல்டு போக சொல்கிறாங்க வேலைக்கு, கையில் சுத்தமாக காசே இல்லை ஆண்டவரே, சிவாஜி நகரில் இருக்கிறது வேலை. இப்போ இங்கேருந்து ஒயிட்ஃபீல்டுக்கு போனால் நம்ம போயிட்டு வரதுக்கு நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் வேணும் நம்மளுக்கு. சுத்தமாக காசு இல்லை ஆண்டவரேனா, ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ண போகிற ரோட்டில் பார்த்தா 200 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் 2 நோட்டு, 100 ரூபாய் பஸ்ஸுக்கு ஆச்சு, 100 ரூபாய் ஜோபுக்கு பாக்கெட்டுக்கு வச்சு சாப்பாட்டுக்கு பண்ணி பார்த்துன்னு வந்துடும். அந்த மாதிரி சின்ன விஷயத்தில் நம்மளுக்கு அப்படியே ப்ரேயர் பண்ண உடனே கிடைச்சிடும். அதை சொல்லுவேன் நான், இந்த மாதிரி தேவன் என்னை நேசிக்கிறாரு, நான் கேட்ட உடனே கொடுத்துருவார் எனக்கு, புரியுதுங்களா? அப்படின்னு நிறைய சத்தியம் மட்டும்தான் தெரியாது, அந்த சத்தியத்தை கொடுத்த தேவனை தெரியும் எனக்கு, புரியுதுங்களா? அடிக்கடி பேசிக்கினே இருக்குவேன். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தா என்னோடய சிந்தனை ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். யார்கிட்ட போனாலும் கடவுளை பற்றி எதாவது பேசிட்டு இருப்பேன். அப்போ ஜாஸ்தி ஏசப்பன் தான் சொல்கிறது நம்ம அப்போலாம், நம்ம அதை பற்றி பேசிக்கினே இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா நம்ம பேச நிறைய பேருக்கு பிடிச்சிடுச்சு, என்னுடைய கேரக்டரும் பிடிச்சிச்சு, நான் பேசுகிற விஷயமும் அவங்களுக்கு பிடிச்சிச்சு. அப்போ தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம சில நேரத்தில் இதெல்லாம் பேசணும், சில நேரத்தில் இப்படி பேசக்கூடாது, புரியுதுங்களா? இப்போ கிறிஸ்துவ அறிஞ்ச பிறகு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம சிந்தித்து பார்த்தாக்கா ஒரு 60% என்ன பண்ணியிருக்கிறோம், கிணறு தாண்டி இருக்கிறோம். இன்னொரு 60% இன்னும் ஒரு 40% தாண்டலாமா வேணாமா போயிடலாமா அப்படின்னு தான் யோசனை பண்ணின்னு அங்கேயே நின்றுட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? அந்த 40% நம்ம தாண்டிட்டாக்கா இன்னும் ஒரு 20% தாண்டினா போதும், நம்ம வாழ்க்கை இன்னும் என்ன ஆகிடுங்க, பிரகாசமாக ஜொலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் நம்மளை என்ன பண்ணுக்குது, நெருக்கி கொண்டிருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு வசனம் படிங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 5 வரைக்கும் படிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களா இராமல் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அதுதாங்க. ஏன்னா எனக்கா
நம்மளுடைய வாழ்க்கையில் பொறுமையாக இருந்தாக்கா கண்டிப்பாக எல்லா விஷயமும் நம்மளுக்கு நடக்கும். ஏன்னா கொடுக்குறவர் அவர், புரியுதுங்க. நம்ம பொறுமையாக வாங்கிக்கிறது வெயிட் பண்ணோம், புரியுதுங்களா? அப்போ சம்பூர்ணமாக கொடுக்குறவர் யாருங்க? பிதாவாகிய தேவன்கிட்ட நம்ம காத்துன்னு நம்ம கேட்டு கொடுக்காத இருப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பாரு. காத்து நேரு, அந்த கேட்டு நேரு. அதிகாலையில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு, புரியுதுங்களா? 4 மணிக்கு ஏஞ்சிக்கோ, இல்லை 5 மணிக்கு ஏஞ்சிக்கோ, அவர்கிட்ட கேளு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. உன்னுடைய குறைகளெல்லாம் என்ன பண்ணிவிடுவார்? நிறைவாக்கிடுவார். சம்பூர்ணமாக நம்ம என்ன பண்ணோம்? அவருக்குள்ளே நம்ம போனோம்னாக்கா நம்மளுடைய குறைவாலெல்லாம் எடுத்து போட்டு நிறைவாக இருக்கணும். போதும்பா, எனக்கு இவ்வளோ கொடுத்தீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம்ப்பா, புரியுதுங்களா? அவ்வளோ பெரிய வானம் பூமி காற்று கடல் படைத்த தேவனுக்கு தெரியாதுங்களா இந்த பையனுக்கு என்ன கொடுக்கணும், இவங்களுக்கு என்ன தேவை, இவங்களுக்கு என்ன சந்திக்கணும்னுட்டு, புரியுதுங்களா? ஏன்னா நம்மளுடைய தேவன் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணுறாரு? நம்மளையே நோக்கி பார்த்து கொண்டு சிந்தித்து கொண்டிருக்கிறாரு. இவனுக்கு என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், இவங்களுக்கு என்ன செய்யணும், புரியுதுங்களா? நம்ம தூங்கி ஏந்திரிக்கும் போது வேணால் நம்மளுக்கு பசியாக இருக்கலாம். அந்த தூங்க போகும்போது நம்மளை பசியாக தூங்குறதுக்கே விடுறதில்ல, புரிஞ்சுங்களா? எப்போ நம்மளுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, முன்னெல்லாம் கேத்தலிக் சேவையில் இருக்கும்போது வேலைலாம் முடிச்சு இங்கே இப்போ அங்கே போய் நைட்டு போயிடுவேன். நான் நைட்டு போய் படுத்துக்குவாங்க சர்ச்சில். அப்போது ஒரு டைம் வீட்டில் சாப்பிட்டு போயிடுவோம், ஒரு டைம் சாப்பிடாத அப்படியே போயிடுவேன். 10:30 மணி 10:45 ஆகிட்டுருக்கோம். அப்படியே வீட்டில் அங்கே மாதா கேபியில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னாண்டவரே இன்றைக்கி நான் பட்டினியாக தான் படுக்கணுமா அப்படின்னு. அப்போது ஒரு குரல் என் காதுக்கு, என் சொந்தார் அப்படின்னு. அப்போ சொல்லுங்கப்பா ஃபாதருக்கு, வீட்டில் சாப்பிட்டு போவான்னு. நான் பேசினது ஃபாதருக்கு கேட்டுச்சோ இல்லையா, என்னுடைய காட் ஃபாதருக்கு கேட்டுச்சு, புரிஞ்சுங்களா? ஒரு நாளும் நம்மளை பட்டினியாக விட்டுந்தே இல்லை. எப்போ எது கேட்குறோமோ அந்த டைம் அப்படியே. ஒரு டைமு கோட் ஷூட்டு மேலே ரொம்ப ஆசை ஆகிடுச்சு, புரிஞ்சுங்களா எனக்கு? அப்போது ஒரு கோட் ஷூட் எப்படியாவது கடையில் போய் வாங்க முடியாது, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுக்கிறேன். அப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல கோட் ஷூட்டு உங்களுக்கு சித்தம் இருந்தால் கொடுங்க ஆண்டவர். அப்போ ஒரு முஸ்லீம் வீட்டில் கார் கழுவுறதுக்கு போவோம். அன்றைக்கி போனால் அந்த பையன் அவன் துணி மட்டும் தான் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அவங்க அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறாங்க, அவனுக்கு யாருக்கும் மேட்ச் ஆகுது, அவனுக்கு மட்டும் மேட்ச் ஆகும். அவனுக்கு கேட்கல, கொடுணும் எதுவும் சொல்ல, ஆனால் அவன் எடுத்து வச்சுக்கிறான். 2 ஜிப்பா, ஒரு கோட் ஷூட்டு, ஒரு ஷூவு எல்லாம் கவரில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிறான். அப்போ என்னன்னாக்கா நம்ம இதயங்களை அறிந்த தேவனுக்கு என்ன தெரியும்? நம்ம இதயத்தின் யோசனை சிந்தனை தெரியும். அப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்றதை அவர் கொடுக்குறாருன்னா அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடந்தால் போதும், வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. அவர் சொன்னபடி நம்ம நடந்து அவர் சொன்னபடி நம்ம வாழ்ந்தாக்கா நம்ம வாழ்க்கை பர்ஃபெக்ட் ஆகிடும்னு பார்க்குறோம். ஒரு வசனம் படிங்க, யாக்கோப் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாமல் இருங்கள். அதுதாங்க என்ன சொல்றாரு, நீங்கள் அநேகர் போதகர் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் ஒரு கிறிஸ்துவ போல் என்ன பண்ணுங்க, ஒரு கிறிஸ்துவனை மாறிடுங்க. ஏன்னா போதகர் ஆகிட்டாக்கா 1000 கண் நம்மளை என்ன பண்ணோம், கண் நோக்கி பார்த்துட்டு இருக்கோம், இவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன கேரக்டர்னிட்டு. ஆனால் நம்மளுடைய கேரக்டர் கிறிஸ்துவ போல் இருக்கணும். போதகர் ஆகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம், எச்சரிப்பாக இருக்கணும். அதுக்குன்னு யாருக்கும் சொல்லாத இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? சத்திய வார்த்தையை சொல்லணும். போதகர்ன்றது வேறு, ஆனால் கடவுளுடைய வார்த்தையை பேசுறது அது ஒரு மாதிரி, புரிஞ்சுங்களா? அதுக்காக தான் நம்மளை தேவன் என்ன பண்ணுறாரு, அவருடைய சாயலுக்கு நம்மளை ஒப்பா வரத்துக்காக என்ன பண்ணுறாரு, சில சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், தொல்லைகள் எல்லாம் நம்ம கடந்து போனால் தான் என்ன பண்ண முடியும், அங்கே போக முடியும்னு பார்க்குறோம். புரியுதுங்களா? கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாருங்க. பொறுமையாக கேட்ட சகோதர சகோதரர்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன்.